கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 27/3/2025ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு பூச்சி காலக்கன்று இருக்குதுங்க, ஒரு செவலக்கன்று, நல்ல கோழி முட்டாட்ட அழகான கன்று, நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்று இருக்குதுங்க, ஒரு மயிலக்கன்று, கிடாரி கன்று, காங்கேயம் கன்று, தெளிவான கன்று இருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தீங்கன்னா என்னென்ன விலை சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடலாமுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உலக புகழ் பெற்ற கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா பார்த்திங்கன்னா வருஷம் சித்திரை மாதம் நடக்குதுங்க. நிறையா 5000த்துக்கு 10,000த்துக்கும் மேற்பட்ட மாடுகள் கன்றுகள் நிறைய வரும். வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து அதிக நண்பர்கள் மாடுகள் கன்றுகள் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் மாடுகள் கன்றுகள் வாங்கிட்டு போவாங்க. அந்த தேர் திருவிழா பார்த்திங்கன்னா நம்ம ஏப்ரல் 27ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. அதாவது சித்திரை மாதம் 14ஆம் தேதி 2025ங்க. இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது. தெரியாதவங்க நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா என்ன தேதியில் அறிவிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம்ங்க. கண்ணபுரம் தேர் திருவிழா பார்த்திங்கன்னா வர்ற ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. ஒரு வாரத்துக்கு நடக்கும். சித்திரை மாதம் கணக்கு, தமிழ் மாதம் கணக்கு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. எல்லோரும் வாங்க. மாடுகள் கன்றுகள், காங்கேயம் கன்றுகள் 10,000 20,000த்துக்கும் மேற்பட்ட மாடுகள் கன்றுகள் வரும். நேரில் பார்த்து வாங்குறவங்க வாங்கிட்டு போகலாமுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க, நல்ல நந்து சிலையாட்டு இருக்குங்க. நல்ல நீளத்தில் நல்ல நீளம் நெட்டு இருக்கும். நல்ல சாது இருக்குங்க. லட்சுமி சுழி தாவணி சுழியோட கன்று, மயில கன்று, கிடாரி கன்று, காங்கேயம் கன்று கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு லட்சுமி சுழி தாவணி சுழியோட இந்த கன்று அமைஞ்சிருக்குது. லட்சுமி சுழி தாவணி சுழி இருந்தால் அதிக விலை வருமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. அந்த சுழிகள் இருந்தால் சொல்லி ஒரு நண்பர்கள் நிறைய கேட்குறதுனால நம்ம அதை சொல்கிறோமுங்க. எல்லா சுழிகளும் இருந்தாவே அது நாட்டு மாடலை பொறுத்தளவுக்கு அது ஒரு லட்சுமி தான். நாட்டு மாடே ஒரு லட்சுமி தான். இருந்தாலும் அந்த லட்சுமி சுழி தாவணி சுழிங்கிறது ஒரு சிலர் விரும்பி கேட்குறதுனால நம்ம அதை சொல்கிறோம். இந்த கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆகுது. நல்ல சாதுவுங்க. நம்ம பழைய வர்க்க மாட்டோட கன்று நம்ம ஒரு 3 ஈத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோமுங்க. அந்த மாட்டோட கன்று தானுங்க. 2 காலக்கன்று நம்ம தான் வாங்கிட்டு வந்து விற்றுருந்தோம். இந்த ஈத்து கிடாரிக்கன்னு போட்டிருக்குது. கண்ணுக்கு வயது 10 மாதம் ஆச்சுங்க. நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். கண்ணை பொறுத்தளவுக்கு வேறு சுழிகள்லையோ வேறு கைகள் எந்த குறையும் கிடையாது. காம்புனாலும் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நல்ல கை பழக்கத்தில் இருக்குதுங்க. மூக்கணம் குத்தி கொடுக்க சொன்னீங்கனாலும் மூக்கணம் குத்தி கொடுத்துடலாமுங்க. இது வரைக்கும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது. நல்ல கைப்பாங்கில் அவுத்துட்டாலும் பின்னாடி வர அளவுக்கு நல்ல கண்ணில் பார்த்திங்கன்னா நல்ல அறிவான கண்ணுங்க. அதே மாதிரி ஒரு கன்று தான் வளர்த்துறோம். நல்ல கண்ணாக வேணும்னாலும் நல்ல மாட்டோட கன்று கொம்பு தலையில் நாளைக்கு பின்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா நேர் கொம்பில் நல்லா விளார் கொம்பு டைப்பில் வருங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டோட பழைய வர்க்க மாட்டோட கன்று, கிடாரி கண்ணுங்க. காளைக்கிணை சேர்க்கப்பட்டு பிறந்த கண்ணுங்க. நல்ல மயில நல்ல நைஸ் இருக்குங்க. கைகால் ஊக்கம் இருக்கும். அடிவயிறு தொங்கல் இருக்காது. நல்ல நீளத்தில் இருக்கும். இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க, நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க. நல்ல குண்டு மாடாக நல்ல பெருவெட்டில் அகலத்துலேயும் நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல உருட்டு சைஸில் வரக்கூடிய கன்று, செவலை கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று. இதுக்கும் பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. பின்மாட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுன்னு சொல்லலாமுங்க. நல்லா அகலமுங்க. நல்லா வால் உருட்டு வாலில் அடிவயிறு தொங்கல் இல்லாமல், கழிப்பு சுழி இல்லாமல், நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பில், கைகால் ஊக்கத்துலேங்க. கன்று ரொம்ப சாதுவான கன்று. இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை கண்ணுலேருந்து நல்ல கை பழக்கத்தில் நல்லா தெளிவாக பழக்கி வச்சுருக்கக்கூடிய கன்று. நம்மக்கிட்ட நேரில் மாடுகள் கன்றுகள் பார்க்குறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் வரலாமுங்க. நம்ம இடம் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர்லேயும் இருக்குதுங்க. கரூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல 2 இடத்துல இருக்குதுங்க. மாடுகள் கன்றுகள் கறவை மாடுகள் வேணாலும், சினை மாடுகள் வேணாலும், இந்த மாதிரி அழகான கிடாரி கன்றுகள் வேணாலும், வடந்திய மாடுகள், வடந்திய கன்றுகள் எல்லாமே விற்பனை பதிவு போட்டு டெய்லியும் ஒரு 5லேருந்து 8 விற்பனை பதிவு போடுறோமுங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு விற்பனை பதிவும் சாயந்தரமாக ஒரு விற்பனை பதிவும் வருவோங்க. மாடுகள் அதிக அளவில் இருந்தால் 2ஆக பிரித்து போட்டுருவோமுங்க. இந்த வீடியோ பதிவில் பார்க்குற கன்று சுத்தமான கன்று, செவலை கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்றுங்க. வயது 10 மாதம் ஆகுது. நல்ல சாதுவான குணம் இருக்குதுங்க. கைகால் ஊக்கம் இருக்குது. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெருமாடாக சேர்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல கைகால் ஊக்கம் இருக்குதுங்க. இந்த செவலை கன்று 10 மாதமான காங்கேயம் கன்று, கிடாரி கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 26,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் 100% உத்தரவாதம் செஞ்சு கொடுக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த கண்ணையில் நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையாக அதை தரமாக வளர்த்தணும் அப்படின்னா ஒரு நல்ல மாடு, அழகான மாடு, நல்ல செவலை மாட்டில் நல்ல ஒரு சந்தன செவலையில் ரொம்ப கருஞ்செவலையும் இல்லாமல் ரொம்ப வெளுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு சந்தன கலரில் தெளிவான கன்று, கிடாரி கன்று. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம். விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. டெய்லியும் மாடுகள் கன்றுகள் போடுறோம். டெய்லியும் விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க.
அதே மாதிரி நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் அப்படிங்கிறது 2 ஒன்று முன்ன பின்ன விலை எச்சா இருக்கும். இருந்தாலும் நம்மக்கிட்ட குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெளிவான குவாலிட்டி கொடுக்குறோமுங்க. தமிழ்நாடு முழுவதும் ஜாயிண்ட் வாடகையில் 100% பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் நேரில் பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் நம்மக்கிட்ட மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்திட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம எங்கே வரதுன்னு நம்ம சொல்லிடுவோங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு வந்தீங்கன்னா போதும், அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை நீங்கள் வந்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும், முழு பணம் கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமுங்க. அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம். நேரில் வந்து கொடுத்தாலும் சரி, நேரில் வராமல் ஃபோன் மூலிமா எப்பவும் போல் நீங்கள் பார்த்து ரெகுலராக வாங்குகிற நண்பர்கள் இல்லை புதுசாக ரெகுலராக வாங்க ஆரம்பிக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் அட்வான்ஸ் மட்டும் வாங்குறோமுங்க. அதே மாதிரி வீடியோ பதிவில் முழுமையாக கேளுங்க. என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருக்கிறது 3வது பதிவுங்க. செவலக்கன்று காலக்கன்று பூச்சிக்கன்றுங்க. கண்ணை பொறுத்தளவுக்கு நல்லா நெட்டு நீளம் இருக்குங்க. கொம்பு தலை தெளிவான கொம்பு தலை இருக்கும். கைகால் ஊக்கம் இருக்குங்க. நல்லா ரெட்டத்திமல் அமைப்பு இருக்குது. தாடை நல்லா அருந்தாடையில் இருக்குங்க. நெட்டு நீளத்தில் நல்ல பெருமாடாக வரணும். நல்ல ஒரு பல் போடாத காலக்கன்று, நல்ல தெளிவான கண்ணாக செவலக்கன்று காலக்கன்று வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்கும். திமிழ் அமைப்பு அருமையான திமிழ் அமைப்பு இருக்குதுங்க. கலரில் நல்ல கலரில் இருக்கும். கொம்புதெல்லாம் அருமையாக இருக்கும். பூச்சிகளுக்கு உண்டான அனைத்து தோரணையும் லட்சணமும் தெளிவாக இருக்குங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. மாடு முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்லா வந்து அடிவேறு தொங்கல் இல்லாமல், நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், கைகால் ஊக்கத்தில் பல் போடாமல் ஒரு செவலக்கன்று காலக்கன்று பூச்சிக்காலைக்கு வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. வால் வந்து பார்த்திங்கன்னா பட்டைவால் சதவால் அப்படிலாம் இல்லாமல் குழாம்புனாலும் நல்லா செதுக்கி வச்சு கருப்பட்டி எச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம் அமைப்புலைங்க. வளர்ந்த குழாம்பு இந்த பட்டை குழாம்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 2 மாட்டுக்கு வந்து இணைச்சேர்க்கையும் பண்ணியிருக்குதுங்க. காலை வந்து குறும்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒத்த கையிலையும் பிடிச்சிக்கலாம். வேணுங்கிற நண்பர்கள் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுத்துங்க. ஒரு 50 ரூபா பட்ஜெட்டில் முன்ன பண்ண அனுசரித்து வருங்க. காலைக்கு இன சேர்க்கப்படுறதுக்கு செவலக்கண்ணில் நல்ல கன்று, நல்ல வாய்க்கடிச்சு இருக்குது. பருத்தி கொட்டை தீவனம் அடை தீவனம் எல்லாம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. 2-3 மாட்டுக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. எந்த தொந்தரவும் இருக்காது. யார் வேணால் பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவான அமைப்பில் புத்தி கோணத்தில் இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேளுங்க. ஃபோட்டோ வீடியோ எது வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டுட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூரில் இருக்குதுங்க. இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நீங்கள் எந்த மாடுகள் எந்த கன்றுகள் வேணாலும் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வர மாதிரி இருந்தால் எந்த மாடு எந்த கன்று எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு வந்துடலாமுங்க. இந்த கன்றை பொறுத்தளவுக்கு பல் போடலைங்க, சொல்லி சுத்தமாக இருக்கும். ஒரு 50 ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து முன்ன பின்ன கொடுக்கலாமுங்க. விலை அப்படிங்கிறது நம்ம எந்த பதிவுலையுமே வந்து இதுதான் ரேட்டு, இதுக்கு மேலே கம்மியான மட்டும் ஃபிக்ஸட் ரேட்டு அப்படிங்கிறது கிடையாது. கேட்குறவங்களுக்கு முன்ன பின்ன அனுசரித்து ஜாயிண்ட் வாடகையில் பாதி வாடகையும் பண்ணி கொடுக்குறோமுங்க. அது நீங்கள் 10 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 100 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 1000 கிலோமீட்டர் இருந்தாலும் சரிங்க. லோக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 20, 30 கிலோமீட்டரில் நம்ம போகிறதுக்கு நம்ம வாடகைன்னு கூட பெருசாக வாங்குறது இல்லை. ஏதோ கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லி தான் டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையில் டெலிவரி கொடுக்குறோங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் வடையில் ஏற்றிட்டு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 வாடகை சொல்லியிருக்கிறோம், இல்லை ஒரு 5000 5500 சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா அதுவோ மாட்டுக்கு வந்து நீங்கள் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அட்வான்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு 25,500 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25,000 கொடுத்துட்டு அந்த 500 பிடிக்க வேண்டாமுங்க. ஏன்னா 4 டெலிவரி போகுது. 4 டெலிவரியும் வந்து 500 தானே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் 4 பேர் 4 விதமாக 500 பிடிச்சிங்கன்னா 2000 மைனஸ் ஆயிரும். அதனால் வந்து பேசுனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 500 100 அதெல்லாம் எதுவும் பிடிக்காமல் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. அடுத்தடுத்து நாம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் குறைப்பீங்க அப்படிங்கிறக்காக வந்து நம்மளை வந்து சேர்த்து சொல்ல மாட்டோம். எனக்கு எல்லாருமே குறைச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த இடைஞ்சலுக்கெல்லாம் யாரும் தொந்தரவு இடைஞ்சல் பண்ண வேண்டாம். என்ன பேசுகிறீங்களோ ஜாயிண்ட் வாடகை எவ்வளவு, நீங்கள் மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கும் தெரியும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் பிடிக்காமல் கொடுத்து விட்டிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குங்க. மீண்டும் மதியத்துக்கு மேலே இன்னொரு 4 பதிவில் நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.